திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அவருடைய ஒவ்வொரு திருப்பதிகத்தை நம்ம வாரம் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திருக்கடைமுடியில் அவருடைய பதிகம் பார்த்தோம். இன்னைக்கு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கண்டியூர் வீரட்டம் வருகிறார். அங்கே அருளிய பதிகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3ஆம் திருமுறை 38வது பதிகம். அட்ட வீரட்ட தலங்களில் இந்த தலமும் ஒன்று. நான்முகன் தலையை கொய்த தலம் இது. தலத்திறைவன் வீரட்டேஸ்வரர், இறைவி மங்கள நாயகி, தீர்த்தம் காவிரியாறு, ஸ்தல விருட்சம் வில்வமரம். 3ஆம் திருமுறை 38வது பதிகம். பண் கொல்லி. முதல் பாடல். வினவினேன் அறியாமையில் உரை செய்மின் நீர் அருள் வேண்டுவீர், கனைவிலார் புனல் காவிரி கரைமேய கண்டியூர் வீரட்டன், தனமுனே தனக்கு இன்மையோ தமராயினார் அண்டமாள தான், வனனில் வாழ்க்கை கொண்டாடி பாடி இவ்வையமாக வழி தேர்ந்ததே. பாடலுடைய பொருள். இறைவனை வணங்கி போற்றும் அவன் அருள் வேண்டி நின்றிடும் அன்பர்களே, அறியாமை காரணமாக வினவுபவன். ஐயந்திரிபு இன்றி அங்கை நெல்லிக்கனி போல் நல்விடை கூறுமின், ஆரவாரத்தோடு மிகுதியாக பெருகி வரும் காவிரியின் கரையிலுள்ள கண்டியூர் வீரட்டநாதன் தனக்கு முன்னோர்கள் இல்லாமையால் திருமாலையும் நான்முகனையும் அண்டங்களை ஆளச் செய்து தான் மட்டும் இடுகாட்டில் ஆடியும் பாடியும் கையில் கபாலம் கொண்டு பிச்சைக்கு செல்கின்றான். இதென்ன கொடுமை! இந்த பதிகம்தோறும் வினாவும் நிலையில் அமையப்பெற்றது தனிச்சிறப்பு. 2வது பாடல். உள்ளவாறு எனக்கு உரை செய்மின் உயர்வாய மாதவம் பேணுவீர், கள்ளவிழ் பொழில் சூழும் கண்டியூர் வீரட்டத்து உரை காதலான், பிள்ளை வான்பிறை செஞ்சடை மிசை வைத்ததும் பெரு நீரொலி வெள்ளம் தாங்கியது என்கொலோ மிகு மங்கையாள் உடனாகவே. பாடலுடைய பொருள். உயர்வாகிய மாதவத்தை பேணுகின்றவர்களே, உள்ளவாறு உரைப்பீராக. பொழில்கள் சூழ் கண்டியூர் வீரட்டத்தில் கள்ள விழியால் வீரட்டாய்ஸ்வரனின் மேல் காதல் கொண்ட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உயர்வான மங்கையாம் உமையை ஒரு பாகம் கொண்டும் சிவந்த சடையில் இளம் பிறையும் மிக்க நீரொலி கொண்ட கங்கையும் கொண்டது என்கொல். இப்போ 3வது பாடல். அடியர் ஆயினீர் சொல்லுமின் அறிகின்றிலேன் அரண் செய்கையை, படியலாம் தொழுதேத்து கண்டியூர் வீரட்டத்து உரை பான்மையான், முடிவுமாய் முதலாய் இவ்வயம் முழுதுமாய் அழகாயதோர், பொடியதார் திருமார்பினில் புரிநூலும் பூண்டு எழு பொற்பதே. பாடலுடைய பொருள். அடியராயினீர் அரணின் செய்கையை சொல்லுமின் அருகிலேன்.
உலகெல்லாம் போற்றி புகழ்கின்ற கண்டியூர் வீரட்டானத்தில் உறையும் பெருமான் முடிவுமாய் முதலுமாய் இருப்பவர். இவ்வையம் முழுவதும் நிறைந்து நிற்பவர். அப்பிரான் திருநீட்டினை மார்பில் பூசி முப்புரி நூல் கொண்டு அமைந்துள்ள பெருமைதான் என்னே. இப்போ 4வது பாடல். பழைய தொண்டர்கள் பகருமின் பலவாய வேதியன் பான்மையை கழைவுளால் புனல் மல்கு காவிரி மண்ணு கண்டியூர் வீரட்டன் குழையோர் காதினில் பெய்து உகந்து ஒரு குன்றின் மங்கை வெறுவுற புழை நெடுங்கை நன்மா உரித்து அது போர்த்து உகந்த பொலிவதே. பாடலுடைய பொருள்: வாழையடி வாழையாய் வரும் திருக்கூட்ட மரபில் விளங்குகின்ற பழம் பெரும் திரு தொண்டர்களே, பலவாகிய தன்மைகளை உடைய இறைவனின் பாங்கினை பேசுமின். மலைப்பகுதிகளின் வழியாக பெருகி வரும் காவிரியின் வளத்தை பெருக்கி விளங்கும் கண்டியூரில் வீரட்டேஸ்வரன் காதில் குழை கொண்டு மகிழ்ந்து மலைமகளான பார்வதி அஞ்சுமாறு யானையின் தோலை உரித்து போர்த்தி பொலிவது என் கொல். இப்போ 5வது பாடல். விரவிலாது உமை கேட்கின்றேன் அடி விரும்பி ஆட்செய்வீர் விளம்புமின் கரையலாம் திரைமண்டு காவிரி கண்டியூர் உரை வீரட்டன் முரவ மொந்தை முழா ஒலிக்க முழங்கு பேயொடும் கூடிப்போய் பரவு வானவர்க்காக வார்கடல் நஞ்சமுண்ட பரிசதே. பாடலுடைய பொருள்: பெருமானின் திருவடி கமலத்தை விரும்பி ஆட்பட்டு போற்றி வணங்கி விளங்கும் அடியார்களே, அறிவிப்பீராக. காவிரியின் வெள்ளப்பெருக்கால் மேவும் அலைகள் கொண்ட கரையில் விளங்கும் கண்டியூரில் எழுந்தள்ளியுள்ள வீரட்டநாதர் மொந்தை முழவு முதலான இசைக்கருவிகள் ஒலிக்க பேய்கணங்களும் பூதகணங்களும் சூழ்ந்து நின்றிட தேவகருக்காக கடலில் தோன்றிய ஆலகால நெஞ்சினை உண்ட பரிசு எதன்கொல். 6வது பாடல். இயலுமாறு எனக்கு இயம்புமின் இறைவனுமாய் நிறை செய்கையை கயல் நெடுங் கண்ணினார்கள் தாம் பொலி கண்டியூர் உரை வீரட்டன் புயல் பொழிந்து இழி வானுளோர்களுக்காக அன்று அயன் பொய்ச்சிரம் அயல் நகவது அறிந்து மற்றதில் ஊன் உகந்த அருந்தியே. பாடலுடைய பொருள்: இறைவனின் திருவடி கமலத்தை போற்றி வணங்கும் மெய்யடியார்களே, இயம்புவீராக. கயல் போன்ற கண்ணுடை மகளிர் பேரெழிலுடன் விளங்கும் கண்டியூரில் எழுந்தருளியுள்ள வீரட்டேஸ்வரன் உலகில் மழையினை பெய்வித்து நலம் நல்கும் தேவர்களுக்கு நான்முகனின் 5 தலைகளில் ஒன்றினை கொய்து அதனை பிச்சை பாத்திரமாக கொண்டு உண்ணும் விருப்பத்தை கொண்டது எதன்கொல். 7வது பாடல். திருந்து தொண்டர்கள் செப்புமின் மிகச் செல்வன் தன்னது திறமெல்லாம் கருந்தடங் கண்ணினார்கள் தாம் தொழு கண்டியூர் உரை வீரட்டன் இருந்து நால்வரோடு ஆணிழல் அறம் உரைத்ததும் மிகு வெம்மையார் வருந்த வன் சிலையால் அம்மாமதில் 3 மாட்டிய வண்ணமே. பாடலுடைய பொருள்: நன்றாக தெளிந்து சிவஞானத்தை உணர்ந்து அதனோடு பொருந்தி வாழும் தொண்டர்களே, மெய்ச்செல்வனாக செல்வமாக விளங்கும் சிவபெருமானின் திறம் யாது என்பதனை நன்கு உரைப்பீராக. மகளிர் கூடி மகிழ்ந்து தொழுகின்ற கண்டியூரில் உறையும் வீரட்டேஸ்வரரே, சனகாதி முனிவர்களாகிய 4வருக்கு கல்லால மரத்தின் கீழ் இருந்து அறப்பொருள் உரைத்தும் முப்புற அசுரர்களையும் அவர்தம் கோட்டைகளையும் மதில்களையும் எரியுமாறு செய்து மேருமலையை வலிமையான வில்லாக கொண்டு வாட்டமுறச் செய்தது எதனால். 8வது பாடல். நாவிரித்து அறந்தொல்புகழ் பல பேணுவீர் இறை நல்குமின் காவிரி தடம் புனல் செய் கண்டியூர் வீரட்டத்துறை கண்ணுதல் கோவிரி பயனான் அஞ்சு ஆடிய கொள்கையும் கொடிவரை பெற மாவரை தலத்தால் அரக்கனை வலியை வாட்டிய மாண்பதே. பாடலுடைய பொருள்: நாவினால் அரணின் தொன்மையான புகழ் செயல்களை போற்றி புகழும் அன்பர் பெருமக்களே, விடை பகர்க. காவிரியின் நீர்வளம் மிக்க கண்டியூர் வீரட்டானத்தில் உறையும் நெற்றிக்கண்ணனான ஈசனார் ஆவிலிருந்து பெறப்படும் பால் தயிர் நெய் முதலான பஞ்சகவ்யத்தை மகிழ்வோடு பூசை பொருளாக ஏற்றும் ஆடி மகிழ்ந்தும் இராவணனை கைலை மலையின் கீழ் அடர்த்தி தம் திருவடியிலுள்ள விரல்களின் ஒன்றினால் ஊன்றி அழித்து வலிமை குன்றச் செய்தது எதனால். 9வது பாடல். பெருமையே சரணாக வாழ்வுறு மாந்தர்கள் இறை பேசுமின் கருமையார் பொடில் சூழும் தன்வயல் கண்டியூர் உரை வீரட்டன் ஒருமையால் உயர்மாலும் மற்றை மலரவன் உணர்ந்து ஏத்தவே அருமையால் அவருக்கு உயர்ந்து எரியாகி நின்ற அத்தன்மையே. பாடலுடைய பொருள்: சிவபிரானின் பெரும் புகழை பரவி சரண் புகுந்து பேரருளில் திளைக்கும் மனிதர்களே, விடை பகர்க. மிக நெருக்கமான இலைகளை கொண்டும் வளமைமிக்க பொழில்கள் சூழ்ந்ததுமான தன்மைமிக்க வயல்கள் கொண்ட கண்டியூரில் மேவும் வீரட்டேஸ்வரர் திருமாலும் நான்முகனும் போற்றிட
அவர்கள் காணாதவராய் நீண்டு உயர்ந்து தீப்பிழம்பாய் நின்றது எதன்கொல்? 10வது பாடல். நமர் எழுபிறப்பு அறுக்கும் மாந்தர்கள் நவிலுமின் உமை கேட்கின்றேன், கமர் அழி வயல் சூழும் தன்புணல் கண்டியூர் உரை வீரட்டன், தமர் அழிந்து எழு சாக்கிய சமநாதர் ஓதும் அது கொளாது, அமரரானவர் ஏத்த அந்தகன் தன்னை சூலத்தில் ஆய்ந்ததே. பாடலுடைய பொருள்: நம் சுற்றத்தாரின் எழுபிறப்பு இருக்கும் அடியவர்களாகிய மெய்த்தொண்டர்களே, மண்ணுலகில் வெடிப்பு ஏற்பட்டு வறட்சி உண்டாகாதவாறு தண்ணீர் பெருகும் வயல்கள் சூழ்ந்த கண்டியூர் வீரட்டேஸ்வரனே, சமணர் சாக்கியர்களின் சொற்களை கருத்துடையதாக கொள்ளாததும் அந்தகனை சூலத்தால் வதைத்ததும் எதன்பால் கொல்? பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். கருத்தனை பொழில் சூழும் கண்டியூர் வீரட்டத்துறை கல்வனை, அறுத்தனை திறம் அடியற்பால் மிக கேட்டு உகந்த வினாவுரை, திருத்தமாம் திகழ் காழி ஞானசம்பந்தன் செப்பிய செந்தமிழ் ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே. பாடலுடைய பொருள்: அன்பர்களின் கூற்றாக விளங்கி கண்டியூர் வீரட்டானத்தில் உரையும் ஈசன் பிறரால் காணப்பெறாததும் மனத்தை கவரும் கல்வராகவும் சொல்லின் பொருளாகவும் இருப்பவர். அப்பிரானின் திறத்தினை அடியார்களிடம் வினா உரையாக கேட்டு மகிழ்ந்த திருத்தமாய் திகழும் காழிவாய் ஞானசம்பந்தன் செப்பிய செந்தமிழ் திருப்பதிகமான இதனை தனித்து ஒருவராகவோ பலராகவோ சேர்ந்தும் இசைப்பவர்கள் மிக உயர்ந்தவர்கள் ஆவார்கள். இன்னைக்கு ஞானசம்பந்தர் திருக்கண்டியூர் வீரட்டத்தில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.